நம்மவர் அனைவருக்கும் எங்களின் அன்பு கிழமிய வணக்கங்கள் பல. இன்றைய நாள் நம் எல்லோருக்கும் ஒரு இனிய நன்னாளாகட்டும். ஒருமுறை மகாத்மா காந்தியடிகளார் கூறியது, வள்ளுவரின் திருக்குறளை அதன் தாய்மொழியில் பயில வேண்டும் என்ற என் விருப்பமே தமிழ் மொழியை கற்கும் எனது ஆசைக்கான ஒரே காரணமாக இருந்தது என்று. இன்று நாம் திருக்குறள் பொருட்பால் பகுதியில் காணும் கொடுங்கோன்மை எனும் 56வது அதிகாரத்திலிருந்து 551வது குறளை படித்து அதன் பொருளை அறிவோமாக. குறள் 551. கொலை மேற்கொண்டாரிற் அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து. கொலை மேற்கொண்டாரிற் அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து. இந்த குறளில் கொலை மேற்கொண்டாரிற் என்பதை கொலை ப்ளஸ் மேற்கொண்டு ப்ளஸ் டார் ப்ளஸ் இர் என்று பிரித்தால், கொலை என்பது ஒருவரின் அல்லது ஒன்றின் உயிரை பறித்தல். மேற்கொண்டு என்றால் ஏற்றுக்கொண்டு அல்லது செய்யும் செயலாகக் கொண்டு. டார் என்பது செய்கின்றவர்களை குறிக்கும். இர் என்பது விடவும் என்கிற ஒரு ஒப்பீடு காட்டும் சொல்லாகும். ஆக கொலை மேற்கொண்டாரிற் என்பது உயிர்களை பறிக்கும் படுகொலை செய்கின்றவர்களை விடவும் என்று இந்த குறளில் வள்ளுவர் ஒரு ஒப்பீடு செய்கிறார். அதாவது கொடுந்தொழிலாகிய கொலை செய்கின்றவர்கள் ஒரு பக்கம், அவர்களை விட இன்னும் ஒரு மிகப்பெரிய கொடியவன் ஒருவன் இருக்கின்றான். அவன் யார் என்று நம்மிடம் ஒரு மிக முக்கியமான கேள்வியை இங்கே எழுப்புகின்றார். அப்படி இக்குறளில் அக்கேள்வியை எழுப்பியதோடு அதற்கான தக்க சம்மட்டியடி பதிலையும் அடுத்த வரியிலே, அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து என்று அப்போதே இப்போதுள்ள கொடூர அரசியல் ஆட்சியாளர்களின் தலையில் ஒரு இடியை இறக்கியிருக்கிறார்கள். ஆனால் இப்போது இவர்களெல்லாம் தங்கள் தலையில் அதற்கான இடி தாங்கியை மாட்டியிருப்பது போலவே தெரிகிறது. அடுத்து இந்த 2வது வாசகத்தில் வரும் அலை மேற்கொண்டு என்ற சொல்லின் பொருளை பிரித்து பார்ப்போம். அலை என்பது கடல் திரை, கடல் அலை, இதையும் குறிக்கும். துன்பம், கொடுமை, கலக்கம், குழப்பம் இவற்றையும் குறிக்கும். மேற்கொண்டு என்கிற சொல்லுக்கு எடுத்துக்கொண்டு என்று பொருள் கொள்ள, அலை மேற்கொண்டு என்பதற்கு ஆசையே அலை போல என்றாற்போல் அப்படி பொதுமக்களின் பொருள் மீது பேராசைப்பட்டு அவர்களை அலைக்கழித்து அச்சுறுத்தி கொடுமை செய்து அன்றாடம் காட்சிகளாக அவர்களின் நிம்மதியை இழக்க வைத்து துன்பத்தில் துவண்டு போகும்படி செய்வது என்று பொருள் கொள்ளலாம். இறுதியாக அல்லவை செய்தொழுகும் வேந்து என்பதில் அல்லவை என்றால் நல்லது அல்லாத தீய செயல்கள், அநியாயங்கள். செய் என்பது செயல் செய்வது என்று எல்லோருக்குமே தெரியும். தொழுகும் அல்லது ஒழுகும் என்பதை நடைமுறைப்படுத்துதல் அல்லது முறைப்படுத்தி நடந்து கொள்ளுதல் என்று பொருள் கொள்ளலாம். வேந்து என்றால் ஆட்சி நடத்தும் ஆட்சியாளர் அல்லது அரசு என்பதாகும். எனவே இக்குறளுக்கு பொதுமக்களுடைய பொருள் மீது பேராசை கொண்டு அறம் தவறி அந்த குடிமக்களை துன்புறுத்துகின்ற அரசானது கொடுமையான கொலை தொழில் செய்கின்றவனை விடவும் கொடியதாகும் என்று நாம் சுருக்கமாக பொருள் பகரலாம். அதாவது பெரும் கொடுமையான தொழிலாகிய கொலை தொழில் புரிகின்றவனை விட கொடியவன் இந்த பொதுமக்களின் பொருள் மீது பேராசைப்படுகின்ற தரங்கெட்ட அரங்கெட்ட ஆட்சியாளன் என்று வள்ளுவர் சொல்லும் இப்பேருண்மையை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது தேர்தல் வரப்போகிறது. தேர்தல் என்பது மக்களின் தலைவிதியை மக்களே எழுதுவதற்காக கொடுக்கப்படும் ஒரு அரிய வாய்ப்பாகும். ஆனால் அதை நாம் இதுவரை ஒழுங்காக பயன்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை. அப்படி நம் செல்வாக்காகிய அந்த ஓட்டை நாம் நல்லபடியாக நேர்மையாக பயன்படுத்தியிருந்தால், இப்போது நமது நாட்டில் காணுகின்ற இந்த வேலையில்லா திண்டாட்டம், பொருளாதார சிரமங்கள், சமூக அநீதிகள், சாதி மத பிரச்சனைகள், கனிமவள திருட்டு, கடத்தல், கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம், ஊழல், வறுமை, இப்படி ஏகப்பட்ட சாபக்கேடுகள் மலிந்து தலை தூக்காமல் மடிந்து போயிருக்க வேண்டும். எனவே நாம் நல்லபடியாக சிந்தித்து நம்முடைய செல்வாக்காகிய அந்த தேர்தல் வாக்கை, அந்த ஓட்டை நாம் ஒழுங்காகச் செலுத்தி நமக்கான நல்ல அரசை நாம் தான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த குறள் மூலமாக
இன்று நாம் அறிய வேண்டிய நற்செய்தியாகும். சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட சன்மார்க்க சிந்தனையுடையவர்கள், உயர்கல்வி கற்றவர்கள், மனிதநேயமும் உயிர்நேயமும் உடைய நல்மனிதர்கள். இப்படிப்பட்டவர்கள் அரசியலை விட்டு விலகியிருந்த காரணத்தினால் கை நாட்டுகளும் கருப்பு நோட்டுகளும், கொலைத்தொழில் புரிகின்ற அசுத்த சந்துக்களும், எட்டியருக்கு கள்ளி போன்ற சண்டாளக் கலைகளும் பல்கிப் பெருகி நாடாளும் அரசியல் எனும் நந்தவனத்தை நாசமாக்கிவிட்டது. வள்ளுவர் கூற்றுப்படி கொலைகாரனை விட மிகக் கொடூரமான அரசியல்வாதிகளை, ஆட்சியாளர்களை நாம் தேர்ந்தெடுத்து விட்டோம் என்றுதான் சத்தியமாக தோன்றுகிறது. மக்கள் சேவையே மகத்தான மகேசன் சேவை என்ற கொள்கையில் இவர்கள் அரசியலுக்கு வந்தவர்களாகத் தெரியவில்லை. மக்களின் வரிப்பணத்தை வழிப்பறி செய்ய வந்தவர்களைப் போலவே இவர்களின் செயல்பாடுகள் சித்தரிக்கின்றது. இவர்களின் அரசியல் களவாட்டத்தில் கொள்ளையர்களோ கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லவர்கள் அன்றாடம் நலிவடைந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைய இளைஞர்களின் எதிர்காலமானது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. தமிழகத்தில் நிறைய மலை குன்றுகள் இருந்தது, நதி ஓடைகள் இருந்தது, மணல் குவியல்கள், மேடுகள் இருந்தது. கடந்த முறை நான் தமிழகம் வந்தபோது அவைகளில் சிலவற்றை காணோம். இதற்கு முக்கிய காரணம் கருணையில்லா ஆட்சியே. அது கடுகி ஒழிய வேண்டும். அறமும் தயவும் நிறைந்த நல்லாட்சியானது விரைவில் தமிழகத்தில் மலர வேண்டும். உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் உரிமையுளராகி உலகியல் நடத்துதல் வேண்டும். தேர்தல் நேரத்தில் சாதி மதங்களை பார்த்து காசு பணத்தை கருத்தில் கொண்டு இனியும் நல்லதை கேட்கவோ செய்யவோ கூடாதென்று கண்மூடித்தனமாக கங்கணம் கட்டி கொண்டிருந்தால் வருங்காலத்தில் வந்ததை படப்போவது நம்முடைய சந்ததிகள்தானே அல்லாது அவர்களின் சந்ததிகள் அல்ல என்பதையும் நாம் மறந்துவிட வேண்டாம். எனவே சாதி மதங்கள் பார்க்காமல், கட்சி பாகுபாடுகள் பார்க்காமல், மாயமாய் மறைந்து போகும் காசு பணத்தை கருத்தில் கொள்ளாமல், மக்கள் சேவை, மனித நேயம், ஆன்ம நேயத்தை விரும்பிச் செயலாற்றக்கூடிய நல்லவர்களுக்கு மட்டுமே நம் பொன்னான வாக்கை செலுத்தி, அப்படி அந்த நல்லவர்கள் ஒன்று கூடி ஒரு கூட்டாட்சியை மலரச் செய்து நல்லாட்சியை நமக்கு நாமே வழங்குவதற்கு நம்மால் முடிந்த நம் கடமையை நேர்மையாக செய்வோமாக. நல்லது நற்பவி. மீண்டும் நாளை இன்னொரு குரலின் பொருள் காணும்போது சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம் பல. வாழ்க நீடூழி வளமுடும் நலமுடும். உங்கள் அன்பன் துரைசாத்தனன். English translation. Our warmest, affectionate greetings to all of us. May today be a lovely and joyful day for us all. Mahatma Gandhi once expressed as, "My desire to learn Tamil arose solely from my wish to study Valluvar's Thirukkral in its mother tongue." Today we are going to read and explore the meaning of Kural 551, found in the chapter number of 56, named as Tyranny of Rule, or Cruel Governance, from the second division known as Wealth of the Thirukkural. English transliteration. கொலை மேற்கொண்டாரிற் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து. குறள் 551. English translation. Worser than a murderer, the tyrant king, who rules with greed and unjust trust. English explanation. In this Kural, the word kolai merkondaril is formed from kolai, merkondu, to take up or engage in, are, those who do, and ill, and thus denotes those who take up the act of killing. Valluvar employs this phrase to set up a comparison. On one side stand those who commit the brutal crime of taking lives. Then he poses a piercing question to us. Is there anyone even more cruel than them? Who could that be? He does not leave the question unanswered. In the very next line, he delivers a decisive and crushing reply. The king who, driven by greed, engages in unjust deeds. With this, Valluvar unleashes a thunderous indictment of tyrannical rulers and oppressive regimes, of his time and of all times. Yet today, it seems as though such rulers have armed themselves with lightning rods, rendering even this moral thunderbolt harmless. Next, let us examine the meaning of the word alai merkondu, found in the second line of the couplet. The word alai literally denotes sea waves or ocean tides,
and figuratively signifies suffering, cruelty, turmoil, agitation, and disorder. The word merkundu means to take up, to assume, or to seize upon. Taken together, alai merkundu conveys the idea of desire surging like waves, a ruler consumed by overwhelming greed for the wealth of the people, who harasses and intimidates them, subjects them to cruelty, repeatedly disturbs their peace, and drives them into misery and despair. In the expression allavai seidorgum vendu, allavai refers to evil, unjust, or unrighteous acts. Sei means to do or to commit. Thorugum, orugum, implies habitual practice or systematic conduct. Vendu denotes a ruler, sovereign, or governing authority. Thus, the Kural may be succinctly interpreted as follows. Murderers are cruel, but there exists someone even worse. That person is a ruler who, consumed by greed, governs unjustly and commits wrongdoing. Such a ruler causes more destruction than individual killers. That is to say, more cruel than one who commits the grave crime of murder is the ruler who is immoral and corrupt, who greedily covets the wealth of the common people. We must clearly understand this profound truth. Elections are approaching. An election is a rare opportunity given to people to write their own destiny. Yet the truth is that we have not used it properly so far. Had we exercised our influence, our vote, honestly and responsibly, the unemployment crisis, economic hardship, social injustice, caste and religious conflicts, mineral theft, smuggling, murder, robbery, sexual violence, corruption, poverty, and countless other evils plaguing our country today would have withered away instead of flourishing. So, we must think carefully and exercise our influence, our vote, that ballot, responsibly. We ourselves must shape and create a good government. This is the vital message we need to grasp today through this couplet. Because people with righteous thinking beyond caste and religion, those who are educated, compassionate, humane, and morally upright, have stayed away from politics. Fingerprints, black money, criminal gangs, and poisonous weeds have multiplied, destroying the garden called politics that governs the nation. As Walliver warned, it feels as though we have chosen leaders more cruel than murderers. They have not entered politics with the principle that service to the people is service to God. Instead, they act like thieves, looting citizens' hard-earned money. In this system, criminals rise while good people weaken daily. The future of our youth hangs in the balance. Tamil Nadu once had abundant mountains, hills, rivers, streams, and sandbanks. When I last visited, many of these have disappeared. The root cause is a heartless regime. Such a system must be uprooted. A just, compassionate government, righteous, merciful, and fair, must soon rise in Tamil Nadu. The high and the low must unite and live together in harmony. If, during elections, we blindly decide neither to ask for nor do what is right, choosing based on caste or religion and tempted by money, we must not forget one thing. In the future, those who suffer will be only our children, but not theirs. Therefore, regardless of caste, religion, or political affiliation, and without being swayed by money, let us exercise our golden right to vote only for good, capable people who serve humanity and act with kindness and integrity. Let those good people come together to form a united government, and let us honestly fulfill our duty to ensure good governance. Well, may all that is good find you. Let's meet again tomorrow to explore the meaning of another Kural. Thank you very much, and warm regards. May you live a long life full of prosperity and well-being. Compassionately yours, Ungal Anban, Durai Satana.